வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். முன்ன செஷன்ல ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னி கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிட்டர்மைனர்ஸ் போர்ட்ல ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் வில் ஸ்டார்ட் தி செஷன் வித் ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டோரி. You share the screen. ஆனைக்கு கட்டப்பட்ட கயர். இது என்ன இந்த கதையில தெரிஞ்சுக்க போறோம்? We going to learn from the story. எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா? சுண்டா பார்த்துருப்போம், கோவில்ல பார்த்துருப்போம், யானைய ஜூக்கு போயிருக்கோம், நீ போய் பார்த்துருக்கோம். இதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு குடும்பம் வந்து ஜூக்கு போகுது. போறாங்க, அங்க நிறைய விலங்குகள் எல்லாம் பாக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இதோட கழுத்து இவ்வளவு நீளமா இருக்கு, எப்படி இந்த இனமும் வந்து ஒரு நேரத்துல இன்னொரு மரம் இவ்வளவு வேகமா தாவுது, இதோட கழுத்து என்ன இவ்வளவு நீளமா இருக்கு, இதுன்னு இத்தினூண்டு ஒரு பறவையா இருக்கு, இப்படிலாம் யோசனை பண்றாங்க. அப்போ வந்து தோன்றுது, இந்த யானையை பாக்குறாங்க. When like they speak to one another, you see this elephant is so huge. Why doesn't move away from this forest? காட்டை விட்டு சுலபமாவே போயிடலாமே, ஏன் அது நகரவே மாட்டேங்குது, இப்படியே அழிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கு, இந்த அடுப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா, ரொம்ப சுலபமா தாண்டி போயிடலாம், ஏன் அதெல்லாம் மட்டும் போக முடியல அப்படின்னு அவங்களுக்கு வந்து பேசிக்கிறாங்க. அப்பமா போயிட்டு இருக்கிறத அந்த யானையை பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாளர் இல்லாட்டி அந்த ட்ரெயினர்னு சொல்லலாம். They come across this trainer who looks after this elephant. We usually see in temples or not, this leg of elephant would be tied to a chain. கோவில்கள்ல பார்த்தோம், ஆனா காட்டுல பார்த்தோம்னா அது மட்டும் நடமாடிட்டு இருக்கும். ஆனா within a limited space it moves around. They feel why it can move out easily from this forest. What is it obstructing it to move away from this forest? They meet this trainer. The இந்த யானையை பாதுகாத்துக்கிறவரா இருக்கட்டும், இந்த ட்ரெயினரை அதை பயிற்சி கொடுப்பாங்க இல்லையா, உட்காரணும் உட்காரும், இல்லைன்னா சாப்பிடும். இட் இஸ் பீன் ட்ரெயின் இன் சச் எ மேனர். அவர் சொல்றாரா, சின்ன போலேருந்தே, அதாவது ஒரு குட்டி யானையா இருக்கிறதுலேருந்தே இந்த யானையினுடைய கால் பகுதி வந்து ஒரு கயருக்கு வந்து கட்டப்பட்டிருக்கு. Its leg is being tied to a rope and it has always been told, you cannot move away. You have to stand in this place alone. You cannot move away from this place. You cannot go. இந்த மாதிரி முடியாது, உன்னால போக முடியாது, நகர முடியாது, இந்த மாதிரி முடியாது முடியாதுன்னே சொல்லி சொல்லி இந்த யானையை வந்து வளர்த்திருப்பாங்க. அதனால அந்த யானைக்கு என்ன தோணும், கால் வந்து கட்டப்பட்டிருக்கு, அதனால என்னால இந்த இடத்த விட்டு போக முடியாது. நீ வளர வளர பெருசாயிடுது. கொஞ்ச நாட்கள் வந்து வளர ஸ்டேஜ்ல வந்து காலை வந்து சங்கிலி கூட கட்டி வைப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் கால் வந்து எதுக்குமே கட்டப்பட்டிருக்காது. Its leg wouldn't be tied to anything. But still, it is of this perception that its leg is being tied. It cannot move away from this place. என்னதான் டயரோ செயினோ கட்டாங்க இருந்தாலுமே தன்னால இந்த இடத்த விட்டு போக முடியாதுங்கிறதா அதோடைய எண்ணம். இதே மாதிரிதான் இந்த யானையை போலதான், அதுக்கு என்ன ஒரு கயிறு கட்டிருக்கு, இல்ல ஒரு செயின் கட்டிருக்கு. நம்ம எதால கட்டப்பட்டிருக்கோம், நம்ம மேல இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட்ஸ். என்ன நெகட்டிவ் தாட்ஸ், என்னால இதான் பண்ண முடியும், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. சில நேரங்கள்ல நம்மள நாமளே தப்பா நினைச்சிருக்கோம். We are having negative thoughts about ourselves, that we are bound to do only so many things, we can do only such things, correct? But sometimes situations are like people around us, can be close friends or in family members of us. நீ இவ்வளவுதான்ப்பா பண்ண முடியும், இதுக்கு மேல கஷ்டமானா நீ எடுத்துக்காத, இதான் ஈஸியா இருக்கு, நீ இதையே பண்ணு, இதான் நமக்கு நல்லது, இப்படிலாம் கூட சொல்றவங்க இருக்காங்க. இதெல்லாம் மத்தவங்க சொல்றதை விட நம்ம நாமளே என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு நாமளே என்ன நினைச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். What we think about ourselves plays an important role rather than what others say about us. As we have been trained in this manner from the beginning, very beginning, we think that it's not possible to us. It is impossible. இந்த மாதிரி முடியாது, பண்ண முடியாது, செய்ய முடியாது, இதே முடியாது முடியாதுன்னே சொல்லி நம்ம வந்து தள்ளப்படுறோம். ஆனா நம்மள எத்தனை பேர் வந்து யோசனை பண்றோம், இந்த வேர்ட் இம்பாசிபிள்லயே வந்து பாசிபிள் இருக்கு இல்லையா? வேர்ட் இம்பாசிபிள் இன் இட் செல்ஃப், தேர் இஸ் பாசிபிலிட்டி in it. We are
நாட் திங்கிங் ஆஃப் இட். ஏன் இன்னொரு முறை முயற்சி பண்ணி பார்ப்போமே, பண்ணி பார்க்கலாமே, இந்த தாட்டே வரமாட்டேங்குது. ஏன்னா கேட்டது மொத்தமாவே முடியாது, நடக்காது, வாய்ப்பு இல்லை, இப்படிதான். அந்த ஒரு எண்ணத்தை நம்ம உள்ளேந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா, if our mindset is trained in such a manner that is our belief system is being trained in such a manner, we can do anything is possible to us, anything and everything we can accomplish it. So are you going to be an elephant who is being holded by this puny rope, or you're going to be a different one? Think about it. I hope you don't be like this elephant whose leg is, who thinks its legs are tied to a rope. You are an independent person. You can do many things. Anything and everything is possible for you. That would not. We start today's session. இன்னையோட கிளாஸை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னையோடைய செஷன் என்ன பத்தினா, அது எதை பத்தினது அப்படின்னா டிட்டர்மைனர்ஸ். இந்த டிட்டர்மைனர்ஸ்னா என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? Determiners, they are words. Determiners are words that comes before nouns. That comes before nouns. எதுக்கு வருது அதுக்கு முன்னாடி? To modify the nouns. That comes before nouns. Clarify or modify. இதெல்லாம் என்ன மேம் சென்டென்ஸ் எழுதியிருக்கீங்க, ஆனா புரியல. I ate an apple. நான் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டேன். இது என்ன மேம், ஒரு சாதாரண சென்டென்ஸ் தானே. இதுல என்ன முந்திரிங்க இங்க டிட்டர்மைனர். ஆன வந்து டிட்டர்மைனர்கள். It is an article, it is a determiner. Then if you see the sentence, it is written just before the noun. இந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. கரெக்டா? ஏன்னா இது ஒரு பொருள். நவுன்ல என்னதான் வரும்? நபரினுடைய பெயர், இடம், ஒரு பொருள், விலங்கு அல்லது பட்சி, ஏதாவது பத்தி சொல்லப்பட்டிருந்தா அந்த நவுன் நம்ம பெயர் சொல்லுவோம். இங்க என்ன தோணுச்சோம் நம்ம? Determiners are words that comes before nouns to clarify or modify. ஒரு ஆப்பிள் பழம் இருக்குங்கிறத I ate apple அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டேன் அப்படிங்கிறத எந்த வேர்டை வச்சு சொல்ல முடியுது? இந்த ஆனை வச்சு சொல்ல முடியுது. So this an, sorry, comes under this category of மைனஸ்ல ஆர்டிகல்ஸ்ங்கிற கேட்டகரியில நம்ம இந்த ஆனை உபயோகிப்போம். Okay, this is an and it comes under this category of articles. This is my book. இது என்னுடைய புத்தகம். இது என்னுடைய புத்தகம். This is my book. என்னுடைய புத்தகம். எது? இது. இது, அது, இவைகள், அவைகள், these, this, that, these, those, இதெல்லாம் நம்ம வந்து demonstratives அப்படின்னு சொல்றோம். Demonstratives kind of determiners. Is it right? It is a demonstrative. Thisங்கிற வார்த்தை ஒரு demonstrative. இது என்னுடைய புத்தகம். This my book. இது என்னுடைய புத்தகம்னு சொன்னாலே இது யாரோட புத்தகம்னே தெரியும் இல்லையா? So here this word, this is a demonstrative. What are all the demonstratives? This, that, these, those, இது எல்லாமே demonstratives. இந்த ஆர்டிகல்ஸ்ன்னு சொன்னீங்களேண்ணா, இதுல வேற ஏதாவது இருக்கா? இங்க and சொன்னீங்க, வேற என்ன இருக்கு? And the. These are all non-specific. This is a specific article. அது வந்து ஸ்பெசிபிக் ஆர்டிகல்னு சொல்றோம். சரியா? இதே மாதிரி other kind of determiners is the one which is given in our book. பாடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற determiners அது என்னன்னா quantifiers. குவான்டிஃபையர்ஸ்னா எண்ணிக்கைகளை தெரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். So quantifiers, determiners of quantity. எண்ணிக்கைகளை சொல்லக்கூடிய determiners.
என்ன வார்த்தைகள்லாம் நம்ம பார்ப்போம் டிட்டர்மைனஸா? இப்ப திஸ், தட், தீஸ், தோஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் சொல்றோம். அண்ட் வந்து ஆர்டிகல்ஸ் சொல்றோம். அப்படின்னா குவான்டிஃபையர்ஸோ இல்லாட்டி டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் டிட்டர்மைனர்ஸ் ஆஃப் குவான்டிட்டியை வந்து எந்த வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துறோம்? Here we have this quantity as further classified as countable, uncountable. எண்ணக்கூடியவை, எண்ண முடியாதவை. கவுண்டபிள், அன்கவுண்டபிள். எண்ண முடியாதவை, அன்கவுண்டபிள். என்னவே முடியாதுப்பா. ஆனா அந்த இடத்துல நான் ஒரு டிட்டர்மைனர் யூஸ் பண்றேன். மோர், மோஸ்ட், மச், லிட்டில், சிறிதளவு, இது போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம அன்கவுண்டபிளா உபயோகிக்கிறோம். சரி, என்னெல்லாம் மேம் கவுண்டபிள் டிட்டர்மைன்ஸா உபயோகிக்கிறோம்? அதாவது எல்லாமே டிட்டர்மைனர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி தான். கவுண்டபிள், அன்கவுண்டபிள். கவுண்டபிள்ங்கிறதுல நம்ம சில வார்த்தைகளை டிட்டர்மைனர்ஸா உபயோகிக்கிறோம். மெனி, நிறைய, மெனி, having, few, சிறிதளவு, few, several, நிறைய, several, all, almost all, எல்லாமே சொல்லும் போது all. Some, கொஞ்சம். There is some mistakes in my answer script. A few, சிறிதளவு, a few. இது போன்ற வார்த்தையில கவுண்டபிள் டிட்டர்மைனர்ஸா உபயோகிக்கிறோம். many, few, several, or some, few. few. சரி, அப்படின்னா அன்கவுண்டபிளா இதெல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம். many, few, several, or some, a few. இது எல்லாத்தையுமே கவுண்டபிள் டிட்டர்மைனர்ஸ் ஆஃப் குவான்டிட்டியா உபயோகிக்கிறோம். wherein for uncountable, this is the list that we are having. Use words such as much, little, any. I didn't find any mistakes. எந்த ஒரு தப்புமே நான் பார்க்கல. No, a little, கொஞ்சம், a little, more, most. These words are uncountable. Uncountable nounsக்கு உபயோகிக்கக்கூடிய டிட்டர்மைனர்ஸ் ஆஃப் குவான்டிட்டினா இதெல்லாம் தான். much, little, any, no, a little, more, most. ஓகே. ஸோ டிட்டர்மைனர்ஸ்னா என்ன? நான் சில வார்த்தைகள் அது நவுனுக்கு முன்னாடி வருது. It is modifying or it is giving clarity about it. Wherein we saw few determiners, articles, demonstratives, quantifiers, possessives, cardinal numbers, ordinal numbers. இதெல்லாம் தான் வேற வேற kinds of determiners. நான் முதல்ல வந்து I came first. I have 10 mangoes. என்னிட்ட 10 மாம்பழங்கள் இருக்கு. எண்ணிக்கைகளை சொல்லும்போது. So these kinds of determiners, they are given various names to it. It's articles, there is demonstratives, quantifiers, cardinal numbers, ordinal numbers. நமக்கு கிளாஸ்ல 7ஆம் வகுப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது டிட்டர்மைனர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இட். ஏன் மேம் நீங்க மத்ததெல்லாம் சொன்னீங்க? அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும்போது அது எல்லாமே வருது. இப்போ நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஆயிருக்குது டிட்டர்மைனர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. யூ ஷுட் பி நோயிங் இட். Determinants of quantity, it is further classified into countable, uncountable. எண்ணக்கூடியவை, எண்ண முடியாது. அப்போ எண்ண முடிகிறதுக்குலாம் எதெல்லாம் உபயோகிக்கிறோம்? many, few, several, all, some, a few. Uncountable nouns much, little, any, no, a little, more, and most. 100% இருக்கு அப்படின்னா எல்லாமே அப்படின்னா all அப்படிங்கிற வார்த்தையை டிட்டர்மைனரா பயன்படுத்துறோம்.
மோஸ்ட் எப்ப பயன்படுத்துவாங்க? ஏமா இட் இஸ் த சான்சஸ் இஸ் மோர் தென் 50%. 50% மேல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்போ மோஸ்ட்ங்கிற வார்த்தை உபயோகிப்போம். Now we'll see few sentences using these determiners of quantity. Okay, சில உதாரணங்களை பார்க்கலாம். The determiners of quantity பயன்படுத்துறாங்க. உதாரணங்களை பார்க்கலாம். I have dash money in the wallet. I can still buy something. என்கிட்ட இன்னும் சிறிதளவு பணம் இருக்கு. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு. என்னால ஏதாவது வாங்க முடியும். இதுல எந்த வார்த்தையை உபயோகிக்கலாம்? Should be the appropriate reminder of quantity that I can use over here. That we are going to use one which we use for countable nouns or uncountable nouns. என்கிட்ட சிறிதளவு பணம் இருக்கு. few money நம்ம சொல்லுவோமா? a little money சொல்லுவோமா? என்கிட்ட சிறிதளவு பணம் இருக்கு. I have a little money in the wallet. I have got dash chocolates in the packet. Would you like some? I have got சிறிதளவு சில எண்ணிக்கைகள். அதை எண்ணிக்கையில தானே சொல்லுவோம். சாக்லேட்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம்? a few chocolates. I have few chocolates. Wherein in the first sentence கொஞ்சம் பணம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூன்னு சொல்ல மாட்டோம். அது எண்ணிக்கையை வச்சு சொல்றோமா, மதிப்பை வச்சு சொல்றோமா? கொஞ்சம்தான் பணம் இருக்கு என்கிட்ட, நிறைய பணம்லாம் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் லிட்டில் மணிங்கிறோம். இங்கே எண்ணிக்கைகள் தான் வருது. கரெக்டா? சாக்லேட்ஸ்லாம் நம்ம எண்ணக்கூடியது. ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ. ஐ காட் வெரி டேஷ் டைம். எனக்கு உனக்காகனா காத்துட்டு இருக்க முடியாது. என்னால உனக்காக காத்துக்க முடியாது. சிறிதளவு நேரம் தான். I have got very little time. I have got very a little time. I have got perfect. Got very little time. சூப்பர் பசங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. Brinda has got very dash good friends. சிறிய எண்ணிக்கைகள் தான், ஆனா நல்ல நண்பர்கள் இருக்காங்க. Brinda has got very few. வெரி a few சொல்லுவோமா, வெரி few சொல்லுவோமா? வெரி வெரி few தான் சொல்லுவோம். எண்ணிடலாம். வெரி few. There is dash butter left. We need to buy some. இந்த சென்டென்ஸ் படிக்கிறத வாங்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? கொஞ்சம் பட்டர் தான் மீந்து இருக்கு, வாங்க வேண்டியதா இருக்கு. There is a little. Which one we say? Which one is just a appropriate determiner of it? A little? No. One of you told me a little. No, it is just little. சிறிதளவு தான் வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். There are dash people at the cinema.
as the film is not very good. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சினிமா தேட்டர்ல. இன்னும் படம் ரொம்ப நல்லா இல்லாததுனால கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. Few people, very good. Perfect ஆ கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த வாட்டி. There are few people left in the cinema hall. I have got dash magazines. I prefer books. I have got dash magazines. I prefer books. Is the right answer over here? They have got answer saying that a few. No, got few தான். இவங்கதான் சரியான பதில். There is dash pizza in the fridge if you are hungry. கொஞ்சம் தான் இருக்கு பீஸா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. வேணா எடுத்துக்கலாம். Okay, got answer as little, a little. Yes, right. Little pizza. A little pizza தான் சரியான பதில். Good try. Anyways, students, not an issue. Day on day we are learning. Correct? இந்த பாட சம்பந்தமா சில கேள்விகள் பாடத்திலேயே சில டிட்டர்மைனர்ஸ் உபயோகிக்கப்பட்டிருக்கு. டிட்டர்மைனர்ஸ் ஆஃப் குவான்டிட்டியா சில சென்டென்சஸ்களை பார்ப்போமா? Amit had dash money than his friends. அவனுடைய நண்பர்களை விட இவன்கிட்ட பணம் இருந்து. எப்படி சொல்றாங்க? The options less, fewer, a few. கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருந்தது. அவனுடைய நண்பர்களை ஒப்பிடும்போது அவன்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருந்தது. He had, what do we say it? We say it as Hamid had less money. பணம்னு வரும்பொழுது லெஸ்ங்கிற வார்த்தையை தான் குவான்டிஃபைட், அதாவது மைனஸ் ஆஃப் குவான்டிட்டியா நம்ம உபயோகிப்போம். Next to the sweet shop, next to the sweet shops, பாடம் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்காது இது வந்து டிட்டர்மைனர்ன்ற ஒரு கான்செப்ட். So here grammar that is being introduced to us is about determiners. What kind of determiners? Determiners of quantity. There were a dash hardware stores. Some, fewer. இந்த கதையில எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? Next to the sweet shops, there were a dash hardware stores. என்னிடம் முடியும் கொஞ்சம் தான் ஹார்ட்வேர் ஸ்டாக்ஸ்ல இருக்கும், நிறைய தான் இல்லை. அப்போ there were only few. There were a few hardware shops. Go for one more question. Except Hamid. Hamid தவிர
except Hamid. Dash of the boys went to the hardware stores. No, none, any. யாருமே போல. No of the boys, any of the boys, none of the boys. யாருமே போலங்கிற போது என்ன பதில் உபயோகிப்போம்? Right option that we choose over here is perfect. None. யாருமே போல. Thank you for answering me. Is none of the boys. None of the boys went to the hardware stores. So today's session, what and all we saw, we started with a motivational story. Then we got introduced to determiners. What the determiner is about. The various kinds of determiners that is there. Is articles, demonstratives, ordinal numbers, cardinal numbers. Specifically, as part of our curriculum, we have been told about minus of quantity. How we use those words. Speed, thought. Any doubts to anyone, you may please ask me. Yeah. Fine. Thinking that there are no doubts, so end the session over here. நன்றி. வாழ்க மாநகர் வெல்க தமிழகம்.